இங்க ஒருத்தவன் குடிச்சிட்டு கார் ஓட்டிட்டு வந்து ஒரு குட்டி நாய் மேல ஏத்தி அதை கொன்னுடுறான். அந்த குட்டி நாயை கொன்னது மட்டும் இல்லாம அந்த நாய்க்கு டாட்டா காமிச்சிட்டு வேற போறான். இந்த பெரிய நாயும் அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே ஓடி வருது. ஆனா இவன் காரை எடுத்துட்டு வேகமா போயிடுறான். இந்த நாய் பக்கத்துல இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போய் சத்தமா கத்திக்கிட்டே இருக்கு. அங்க இருக்கிற போலீஸுக்கு என்னன்னு புரியாம லத்தியை எடுத்து அந்த நாயை அடிச்சு துரத்தி விட்டுறாங்க. ஆனாலும் அந்த நாய் அந்த ஸ்டேஷனை விட்டு போகாம வாசல்லையே படுத்திருக்கு. அடுத்த நாள் அந்த ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபேமஸான வக்கீல் வராரு. அதை இந்த நாயும் பாக்குது. அவர்கிட்ட நடந்த விஷயத்த சொல்லலான்னு அவர் பின்னாடியே வருது. இந்த நாயை பார்த்த இந்த வக்கீலும் அந்த நாய்க்கு பிஸ்கட்னா வாங்கி போடுறாரு. ஆனா அந்த பிஸ்கட்டை சாப்பிடாம குலைச்சுக்கிட்டே இருக்கு. இந்த வக்கீலோட வீட்டுக்கு போய் இவர் வீட்டு வாசல்லையே படுத்திருக்கு. இந்த வக்கீலும் அந்த ஸ்டேஷன்ல உள்ள எஸ்ஐயை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி இது நம்ம ஸ்டேஷனுக்குள்ள வந்து குலைச்சுக்கிட்டு இருந்துச்சு, அப்பையில இருந்தே நம்ம கூட தான் இருக்குங்கிறத அவங்க சொல்றாங்க. அதை எங்கேயோ குலைச்சுக்கிட்டே ஒரு